இன்டர்நெட்டில் மணி மேக் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலே ஒரு சில மக்களுக்கு தப்பான ஒப்பீனியன்ஸும் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி ஒர்க் ஆகுனா, முதல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பொண்ணு ஃபோட்டோ வச்சு ஒருத்தர் மெசேஜ் அனுப்புங்க. ஆமாங்க, உண்மையிலேவா? உண்மையாதாங்க. பொண்ணு ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த சேனலில் ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. இந்த சேனலில் சொல்கிறேன், மதன் கௌரின்னு ஒரு ஃபேக் ப்ரொஃபைல். மதன் கௌரி தான். பொண்ணுங்க கிட்ட பேசணும்னா ஒரு பையனோட போட்டோ வைப்பாங்களா தெரியல. இல்ல, பொண்ணுங்கிட்ட பேச பொண்ணுங்க சாருங்க, பசங்க தான் வீக்கு. எனக்கு மெசேஜ்லாம் வரும், யூ ஹேவ் won 9 lakh rupees அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். ஆதி காலத்து இன்னும் வந்துட்டு தாங்க இருக்கு. பர்சனல் பிராண்டிங் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாம அது என்ன இவரும் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல நான் டைரக்டா கேமரா பார்த்து பேசுறதே கிடையாது. இல்ல, எந்த பர்சனல் பிராண்ட்ல கேமரா பார்த்து பேசுறது இல்ல, அங்கதான் பார்த்து பேசுறாங்க. இது எங்க வந்துச்சு நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் ஆண்ட்ரூ டேட் கிட்ட தான். How to make money அது சொல்லி பேசிட்டோம். ஸ்கேம்னு ஒன்னு இருக்கு. இருங்க, இப்ப நான் சொல்றேன், அது ஒரு ஸ்கேம் தாங்க. இருங்க. இப்ப எப்படின்னா, இன்டர்நெட்ல மணி மேக் பண்ணணும் அப்படின்னு இருந்தாலே ஒரு சில மக்களுக்கு தப்பான ஒப்பீனியன்ஸும் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேற்றுக்கு முடி வெட்ட போகும்போது அவர் வந்து இந்த மாதிரி கேப்சா டைப் பண்ண சொல்றாங்க, டேட்டா என்ட்ரி இருக்கு, இப்படிலாம் பண்ணா வந்து ஒரு நாளைக்கு 300 ரூபா இல்லை ஒரு நாளைக்கு 800 ரூபா சம்பாதிக்கலான்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு முடி வெட்டாத டைம்லாம் ஃப்ரீயா இருக்கு, அப்பெல்லாம் நான் இதை பண்ணலாமா அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டாரு. ஆன்லைன் ஜாப் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி அது ஸ்கேம்? எப்படின்னா, இது எப்படி ஒர்க் ஆகுனா, முதல்ல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்து ஒரு பொண்ணு போட்டோ வச்சு ஒருத்தர் மெசேஜ் அனுப்புங்க. ஆமாங்க, உண்மையிலேவா? உண்மையாதாங்க. பொண்ணு போட்டோ வச்சு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். வந்திருக்கும் நிறைய பேருக்கு ஆல்ரெடி வரும். எனக்கு நிறைய டிஎம்ல எனக்கு அடிக்கடி இந்த ஸ்கிரீன்ஷாட் வரும். எஸ்பெஷலி இவங்க அந்த ஸ்கேம் வீடியோ போட்டாலும் சரியா, நான் வந்து அதை பத்தி ஏதாவது பேசினாலும் எனக்கு நிறைய பேர் எனக்கு வந்திருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுவாங்க? மெசேஜ் வரும், ஹாய் டியர், ஆன்லைன் ஜாப் இஸ் தேர், இதுக்கு வந்து இது அப்படி இப்படின்னுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இது யூ ஹேவ் டு ஜாயின் ஃபார் திஸ் இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கேப்சா போடுங்கன்னுவாங்க. போயிட்டு நீங்கள் போடுவீங்க, வந்துடும். யூ ஹேவ் ஏர்ன்ட் திஸ் மச் மணி சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் மேக் பண்ணி 100 ரூபாய் அனுப்புவான். ஏமாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்வெஸ்ட்மெண்ட் அனுப்பிச்சிருவான். அனுப்பிச்சோன்னா நீங்கள் திருப்பி இன்னும் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 10-15 டாஸ்க் கொடுப்பான். இதை முதல்ல இதை பண்ண, அதை பண்ண சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துட்டு அதை பண்ண வச்சிடும். இது நம்ப வைக்கிறதுக்கு. ஆமாம், யூ ஹேவ் ஏர்ன்ட் 1000 rupeesன்னு சொல்லுவான். இப்போ என்ன 1000 rupees ஆயிடுச்சுங்களா, 1000 rupeesக்கு என்ன சொல்லுவான்னா, வந்தோடனே வந்துடுச்சுன்னு 1000 rupees பே பண்ணுன்னு கேட்டால், நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கேஒய்சி, அதுக்கு வந்து 555 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணணும். டெபாசிட் பண்ணிவிடுவான். பண்ணோன்னா எப்போயாவது 1000 கூட கொடுக்க மாட்டான். இது இப்போ உங்களுக்கு புதுசாக இன்னொரு ஒரு ஜாப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று கொடுப்பான். இந்த ஜாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5550 ரூபா கிடைக்கும் அப்படின்னுவான். பண்ணிவிடுவான். 5500 வந்துடுச்சு, உங்களுக்கு 1000 ரூபா ப்ளஸ் 1000 ரூபா வந்துடுச்சு. இப்போ இதை நீங்கள் கிளைம் பண்ணால் நீங்கள் வந்து 3330 ரூபா கட்டணும்னா, இது இல்லைங்க, இது அப்படியே போய் 3330 ரூபா மாறும். அப்புறம் அது வந்து 60,666 ரூபாய் மாறும். அப்போ 1,30,000 ரூபாய் மாறும். இதெல்லாம் உண்மையிலே பண்றவங்க இன்னைக்கு எங்க டீம்ல ஒருத்தர் ஆக்சுவலா வந்து என்னன்னா, ஜாபுக்காக வேற வந்திருக்கு, இதுக்காக இதுல வந்து HR ஒன்று வந்திருக்காங்க. எனக்கு வேலை தருவீங்களா மாட்டீங்களோ, எனக்கு A2D இது கொடுத்து எனக்கு வந்து என்ன ஸ்கேம்ல நான் மாட்டிக்கிட்டேன், 5 லட்ச ரூபா போயிடுச்சு, எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எங்க பேர் இல்ல, அவன் ஏமாந்துட்டான் ஆல்ரெடி. அந்த 5 லட்ச ரூபா விட்டான், 5 லட்ச ரூபா அனுப்பிச்சிருக்கான் இந்த மாதிரி. ஆமா, 5 லட்ச ரூபா அனுப்பிச்சு அவன் 1,30,000 அனுப்பிச்சிருக்கான் திருப்பி அந்த ஸ்கேமர் திருப்பி. இல்லை, இது நம்ம ரொம்ப நார்மலாக பார்க்க. இந்த டிஎம்ல வரப்போ அந்த ப்ரொஃபைல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ப்ரொஃபைலாக இருக்கும். டாக்டர்ஸாக இருப்பாங்க, பெரிய ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிருப்பாங்க. ஆனால் எங்கேயாவது அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு மணி நீட் இருந்திருக்கும், எப்படியாவது அது கிடைச்சிடாதாங்கிறப்போ. இல்லை, நான் இந்த சேனலில் சொல்கிறேன், இந்த சேனலில் ஒரு ஸ்கேம் நடந்துச்சு. இந்த சேனலில் சொல்கிறேன், மதன் கௌரின்னு ஒரு ஃபேக் ப்ரொஃபைல். மதன் கௌரி தான், ஆனால் ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் வச்சுட்டு மதன் கௌரி போட்டு கடைசியில் வந்து ஜெட்டு வேறு ஏதாவது ஒன்று லைட்டாக, அவ்வளோ நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் யூசர் நேம் வித்தியாசமாக இருக்குன்னு. டிபி அதே டிபி வச்சுட்டு கமெண்ட் வரும்ல, ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் கீழே ஹே கங்க்ராட்ஸ், இன்னைக்கு உங்க கமெண்ட்ல வந்து நீங்க தான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணிருக்கீங்க, இந்த கிவ்அவே நடக்குது, நீங்க வந்து இப்போ இந்த டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணுங்க. அந்த டெலிகிராம்ல போய் பார்த்தோன்னா நீங்க ஜெயிச்சிருக்கீங்க, ஆனா நீங்க வந்து கொரியர் சார்ஜ் பே பண்ணணும். கொரியர் சார்ஜ் எவ்வளோ 2000 ரூபாய் 3000 ரூபாய் இருக்கும். பே பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு. இதை இவங்களை ஒவ்வொருத்தனையா பிடிச்சி பிளாக் பண்றதுக்குள்ளே தலைவலி. இதெல்லாம் மணி மேக்கிங்.
மெத்தட்ஸ்னு பேசிட்டு இருக்கோம். இல்ல அது இது இல்லைங்க, இது வந்து அது வந்து ஸ்கேம் பண்றவங்களுக்கு மணி மேக்கிங் மெத்தட். அது எதுக்கு நம்ம சொல்லி தந்துட்டு இருக்கோம் இப்போ? இது வந்து நமக்கு நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஆமா, இப்படிலாம் மணி losing cheating methods வந்து இருக்குது. ஆமா, மணி லூசிங் scams மெத்தட் இருக்கு ஆன்லைன்ல. இது இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து வேற என்ன இந்த ட்ரேடிங் அத பத்திலாம் பேசணும். ட்ரேடிங் சொல்லிட்டு ஒரு பொண்ணு போட்டோ வச்சிருவாங்க, வச்சுட்டு எல்லாத்துக்கும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் பசங்களோட வீக்னஸ் தெரியும் உங்களுக்கு. பொண்ணுங்க கிட்ட பேசணும்னா ஒரு பையனோட போட்டோ வைப்பாங்களா? தெரியல. இல்ல பொண்ணுங்க கிட்ட பொண்ணுங்க உசாருங்க, பசங்க தான் வீக்கு. உண்மையாவே ஒண்ணும் தெரியாது. ஸ்டேட்மெண்ட் வந்து 100% ஆண்களுக்கு எதிராக இருக்கிறதுனால நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஒரு ஆணாக இருந்து சொல்றேன். ஸோ உண்மையாக தான் அது. என்னன்னா வந்து பசங்க தான் என்னன்னா பொண்ணு ஃபோட்டோ வச்சிருவாங்க. அந்த பொண்ணோட ஃபோட்டோ இவனுங்க ஆக்சுவலாக அது பொண்ணு கிடையாது, அது வந்து ஒரு பின்ட்ரெஸ்ட்ல இருந்து எடுத்திருப்பான். இல்லைன்னா ஏஐல ஜென்ரேட் பண்ணி எடுத்திருப்பான். அந்த பொண்ணு வந்து துபாயில் இருக்க மாதிரி, சிங்கப்பூர்ல இருக்க மாதிரி, அது நிறைய ஃபோட்டோ இருக்கும். அதை போட்டிருப்பான். போட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா அமிச்சா 15000 ப்ராஃபிட் அப்படின்னு போட்டிருக்கோம். இவன் 5000 அனுப்பான், திருப்பி அதே கதை ஸ்டார்ட் ஆகும். 5000 அமிச்சோன்னா உங்களுக்கு ரேட்டு இது வந்து 15000 ஆயிடுச்சுன்னா கேஒய்சி பண்ணணும், திருப்பி அதே கதை. இன்னொரு மேட்டருங்க, எனக்கு மெசேஜ்லாம் வரும், யூ ஹேவ் won 9 lakh rupees அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். ஆதி காலத்து இன்னும் வந்துட்டு தாங்க இருக்கு எனக்கு. அது என்ன அது இன்னும் 100 வருஷம் கழிச்சு வந்துட்டு தான் இருக்கு. அது கிளிக் பண்ணா இதே மாதிரி தான் காசு கேட்டே இருப்பாங்களா? ஓகே. அந்த காலத்துல இன்டர்நெட்ல ஒரு ஸ்பின் இது வரும், கிளிக் பண்ணீங்கன்னா ஐபோன் வின் பண்ணிட்டீங்கன்னு வரும் தெரியுங்களா? எப்பவுமே ஐபோன் பாப்பா பேட்ஸ்லாம் இருந்தது தெரியுங்களா அந்த காலத்துல? அந்த டைம்ல ஃபுல்லா ஒரு பேச்சுக்கு கூட வேற போன் வராது, ஐபோன் தான் வரும். அந்த ஃபிளாஷ்லாம் இருந்தது பாத்தீங்களா? ஃபிளாஷ்லாம் இது ஆகிறதுக்கு முன்னாடி, காலாவதி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்த இது ஸ்கேம். இது உட்கார்னா வந்து கஸ்டம் பிளேயர் தானே சொல்றீங்க? அடோ ஃபிளாஷ் அதுதான் யூடியூபே ஒரு காலத்துல அது இருந்தா தானே ஓடும். ஆமாமா, யூடியூப் அதுல தான் இருந்தது. ஆதி காலத்து FLB-ல தான் வந்து வீடியோவே ஸ்ட்ரீம் ஆகும் முதல்ல. ஓகேங்களா? அப்புறமா தான் இப்போ இதுவா மாத்திட்டாங்க. அது இதுவாயிடுச்சு, டிப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. சூப்பர். எனிவே ஸ்கேம்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. நாங்க எழுதுனதுல கடைசி அந்த இது ஸ்கேம் தாங்க. பர்சனல் பிராண்டிங் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாம அது என்ன இவரும் பண்ணிட்டு இருக்காரு. இல்ல நான் பர்சனல் பிராண்டிங் நான் சொல்றேன். நாங்க என்ன பண்றோம்னா, நாங்க வந்து அவங்களுக்கு பேச தெரியலனா உங்களுக்கு பேச தெரியலங்கிறத நாங்களே சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் அகைன் இல்ல, பர்சனல் பிராண்ட்லயுமே வந்து நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அஃப்கோர்ஸ் நான் வந்து கிளையண்டோட பேர் சொல்ல முடியாது. பட் நாங்கள் மேனேஜ் பண்ணுற ஒரு கிளையண்ட் வந்து ஒரு வீடியோலே பேச மாட்டார். ஸோ பர்சனல் பிராண்டிங் வந்து வீடியோ பேசுறது மட்டும் கிடையாது, அவர் பேசாமலே அவரை பற்றின ஒரு PR பண்ணுறதா இருக்கட்டும், அவரோட ஒர்க்ஸை வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ஆர்டிகுலேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ எங்களோட பிக்கஸ்ட் பர்சனல் பிராண்டிங் கிளையண்ட் வந்து டைரெக்டாக கேமரா பார்த்து பேசுறதே கிடையாது. இல்ல எந்த பர்சனல் பிராண்ட்ல கேமரா பார்த்து பேசுறது இல்ல, அங்கதான் பார்த்து பேசுறாங்க. இல்ல ஐ மீன் அந்த வீடியோலயே அவர் வந்து இந்த இதுக்குள்ள வர்றது இல்ல. இந்த வீடியோ சரி, அது ஏன் அப்படி பேசுறாங்க? அங்க எதுக்கு பார்த்து பேசுறாங்க? கேமரா ஃபியர் இருக்கும்ல, சைடுல பார்த்து பேசுறது இல்ல. அது பேசிக்கா எப்படி அது ஆரம்பிச்சதுன்னா, இது இந்த ஃபார்முலா வந்து இங்க இருந்தா நீங்க கேட்கணும். ஆனா இந்த எக்ஸ்பெக்டேஷனோட எங்க கிட்ட வருவாங்க, வந்துட்டு அவங்களுக்கு பாருங்க எவ்வளவு போயிடுச்சு. ஏங்க அது என்ன கான்செப்ட் நான் சொல்றேன். இதோட ஆரிஜின் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னா, இப்போ நீங்கள் சைடில் பார்த்து அது ஸ்கிரிப்டடாக இருக்காது. இவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, அவங்க கேண்டிடாக ஒரு பதில் சொல்லுவாங்க, அது ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றது தான் அதோட கான்செப்ட். இங்கே என்ன பிரச்சனைனா, அந்த கேள்வி கேட்டும்போது இவனுக்கு பதில் தெரியாது. அப்படி பதில் தெரியாதப்ப அதை ஸ்கிரிப்ட் வச்சு பண்ண சொல்லுவாங்க. அதுதான் அது என்ன, அது ரொம்ப ஃபேக்காக இருக்கும்போது உங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்லாம் அதை பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. அவ்வளோதான். இல்லைங்க, இப்போ எனக்கு இதை ஒரு சில பேர் வந்து நேச்சுரலாக பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் இங்கிலீஷ்லலாம் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கேமரா இருக்கும், ஒரு கேள்வி கேட்பாங்க, ஹவு டு யூ மேனேஜ் ஃபெயிலியர்ஸ்னு. அவர் கேஷுவலாக அதை சொல்லுவார், அது அப்படியே ட்ரெண்டிங்கில் போட்டு பறந்துட்டு இருக்கும். இது எங்க வந்துச்சு நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் ஆண்ட்ரூ டேட் கிட்ட தான் வந்துச்சு. ஆமா ஆமா ஆமா, இதுக்கெல்லாம் வந்து மூலதனம் வந்து எங்க இருந்து வருதுன்னா, ஆண்ட்ரூ டேட் என்ன பண்ணாருன்னா, அவரோட அந்த ஹசிலர் யூனிவர்சிட்டி அங்க வந்து இருக்கிறவங்க தான் வந்து இதெல்லாம் கட் பண்ணியே போடு, அவங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் இது. அவர் பேசுறத கட் பண்ணி எடுத்து போட்டு வைரலாக்கி, ஓ இப்படி ஒரு பிராண்டிங் பண்ணலாங்கிறது அங்கேருந்து பிறந்து இவால்வ் ஆகி. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இது ஆக்சுவலாக ஒரு கண்டென்ட் கிரியேஷன் மெத்தட் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டை யாராவது கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவங்கள வந்து ஒரு 100 கேள்வி உங்கள் டாப்பிக்கில் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள், நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதை கட் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கிறத எடிட் பண்ணி போட்டலாம். 100 நாள் 100 வீடியோ ஈஸியாக போட்டலாம். ஒரு ஷூட்லேருந்து 100 வீடியோ எடுக்க முடியும். புரியுதா? ஒரு நிமிஷம் தானே. இது மேபி இதை ட்ரை பண்ணலாம்.